உட்காருங்க மீனாட்சி, உட்காருங்க. தமிழ். எஸ் சார். தங்க பாப்பா எப்படி இருக்காங்க மீனாட்சி? நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோன்னா நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். சார், இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? எதை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையலை. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரன். பொழப்புக்காக மாவு கடை வச்சு நீங்களும் உங்கள் குழந்தையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்கள். கேட்டதுக்கு பதில் இல்லை மீனாட்சி, தப்பு பண்ணுறீங்க. நான் இப்போ சொல்லவா? உங்களை பார்க்கறதுக்கு காரணம் வேற என்ன இருக்க முடியும்? காசியை தவிர. சார், என் குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். அந்த வட்டி கட்டுற பணத்தை குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போகிற பழக்கத்தை என் புருஷன் வச்சிருந்தாரு. அப்படி ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது நடந்த சண்டையில் என்னை ஒடிச்சு கீழே தள்ளிட்டாரு. அதில் என் இடுப்பு அடிபட்டுருச்சு சார். அப்போதான் முதல் முறையாக ட்ரீட்மெண்ட்டுக்காக காசியை நான் சந்திச்சேன்.